தலைவர் அவருக்கு அதிகாரம் வந்தோன்னா இடைக்கால அரசில் என்ன எல்லாம் தமிழ் பேர் மாற்றினார். இங்கிலீஷ் பேர்லாம் வேண்டாம், பல எல்லாம் தமிழில் பேர் பல கடை பூரா ஒன்னொன்றுக்கும் தமிழ். நம்ம அருளியாவை கேட்டாங்க, அங்கேருந்து பேர் எழுதி அனுப்புங்க தனித்தமிழில் பிள்ளைகளுக்கு, ஆணுக்கும் பொண்ணுங்க எழுதி அனுப்புனாரு. பல பேரை கேட்டாங்க, அந்த தமிழ் பேர் தான் வச்சாங்க அங்கே. அவங்க நிர்வாகம், பிரபாகர் நிர்வாகம் வந்தோடனே தானே செஞ்சாங்க. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டு வடிவத்திலே போராட்டம், அந்தந்த கட்டத்துக்கு அந்தந்த தேவைக்கேற்ற முழக்கங்கள், கோரிக்கைகள், போராட்டங்கள், உரிமை மீட்புகள் என்பதை சொந்தமாக நாம் நமக்கு தயாரிக்க ஆற்றல் பெற வேண்டும். ஈழப் போராட்டம் தனி, தமிழ்நாட்டு போராட்டம் தனி என்று பிரித்தறியும் தன்மையும் வேண்டும். அவர் தான் பிரதமர் கிடைக்கல காந்தி. எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க அகிம்சை போராட்டம் நடத்துல காந்தியா இருக்கட்டும், ஆயுத போராட்டம் நடத்துல பிரபாகரனா இருக்கட்டும், தனக்கான பதவி துல்லியம் வேண்டான்னு இல்லாது. இலங்கை அரசோடு சமாதான பேச்சுக்கு ஒத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்க வைத்து ஒத்துக்கொண்டு வெளிநாட்டு அரசுகள் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து விடுதலை புலிகளும் போய் கலந்து கொண்டு வரக்கூடிய நிலைமையை உருவாக்கினார் என்றால், அவன் 2 கோடி சிங்களன், நாம் 35 லட்சம் பேர் ஈழத்திலே. சாதனையோ வேதனையோ நாம் வர்ணிப்பதற்கான செயல்கள் அல்ல, நாம் கற்றுக்கொள்வதற்கான, அடுத்த அடியெடுத்து முன்னே வைப்பதற்கான, அடுத்த பாய்ச்சலுக்கான படித்துணைகளாக இருக்கிறது. வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் ஈழ தாயகம் காக்க, தமிழ் ஈழ தாயகம் காக்க, தமிழ் ஈழ தாயகம் காக்க, தமிழ் ஈழ தாயகம் காக்க. தம்முயிர் ஈந்த ஈகியருக்கு, தம்முயிர் ஈந்த ஈகியருக்கு, தம்முயிர் ஈந்த ஈகியருக்கு, தம்முயிர் ஈந்த ஈகியருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்திய சிங்கள அரசுகள் சதியால், இந்திய சிங்கள அரசுகள் சதியால், இந்திய சிங்கள அரசுகள் சதியால், இந்திய சிங்கள அரசுகள் சதியால். இன்னுயிர் ஈந்த மாவீரர்களுக்கு, இன்னுயிர் ஈந்த மாவீரர்களுக்கு, இன்னுயிர் ஈந்த மாவீரர்களுக்கு, இன்னுயிர் ஈந்த மாவீரர்களுக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். மாவீரர்கள் பெயராலே, மாவீரர்கள் பெயராலே உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். ஆண்டுதோறும் நவம்பர் 27 நாம் மாவீரர் நாளாக கடைபிடிக்கிறோம். அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், தடைகள் எல்லாம் இருந்த காலத்திலும் மாவீரர் நாளை கடைபிடித்துத்தான் வருகிறோம். தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்தவரை நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளையும் இந்த நாளிலேதான் சேர்த்து அவருக்கான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கத்தை விட அதிகமாக நேற்று மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு உலகெங்கும் எழுச்சியோடு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது. இன்றைக்கு மாவீரர் நாள் நிகழ்வில் தஞ்சையில் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து கலந்து கொண்டிருப்பது பாராட்டக்கூடியது. உங்களுடைய உணர்வை, உங்களுடைய அக்கறையை இது காட்டுகிறது. மாவீரர்கள் மறைவதில்லை, அவர்கள் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 90 ஆண்டு வாழ்ந்தால் கூட மக்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை வாழாமல் வாழ்வது ஒரு சராசரி வாழ்க்கை. அது குற்றம் அல்ல, ஒரு சராசரி வாழ்க்கை. 23 அகவையே வாழ்ந்தாலும்
மக்களுக்காக ஈகம் செய்து மடிந்தால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அவர்கள் வாழ்வார்கள். பகத்சிங் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தியாகி திலீபன் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய தமிழ் இனம் வீரம் செறிந்த இனம் என்பதற்கு ஒரு சான்று காட்டுவது போல் பல நூறாண்டுகளுக்கு ஒரு தடவை நிகழ்வுகள் நடக்கின்றன. ராஜராஜன் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு பிரபாகரன் தான் அந்த மரபிலே மாவீரனாக பெருந்தலைவராக எழுந்தார். அவர் மட்டுமல்ல, அவருடைய வழிகாட்டலை ஏற்று அவரோடு இன்னுயிரை இழக்க அந்நியமாகி லட்சக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்தார்கள். வகை வகையான போராட்டங்களை வடிவமைத்தார்கள். நாம் ரஷ்ய புரட்சியை படித்திருக்கிறோம், சீன புரட்சியை படித்திருக்கிறோம். ஆனால் ஈழப் புரட்சியில்தான் தற்கொலை படை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. பகைவனுடைய முகாமிலே வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு போய் வெடிக்கச் செய்து அந்த படை முகாமை அழிப்பது, இந்த ஒருவர் அல்லது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ மடிந்து போவது என்ற தற்கொலை படை என்பதை தற்கொடை படை என்று அழைத்தார்கள். அப்படி பல்வேறு வடிவங்கள் கொரில்லா போரிலேயே வேறு வகைப்பட்ட வடிவங்கள். கொரில்லா போரை நடத்தி கொண்டே மரபு வழி இராணுவத்தையும் கட்டி அமைத்தது என்று பல்வேறு வகைகளில் புது புது உத்திகளை எல்லாம் செய்தார்கள். தமிழ் இனத்திற்கு அறிவாற்றல், வீரம், அறம் மூன்றும் அடித்தளம். இந்த மூன்றின் கொள்கலனாக பிரபாகரனும் விடுதலை புலிகளும் அடுத்த நிலை தலைவர்களும் விளங்கினார்கள். அந்த விடுதலை புலிகள் மக்களை எல்லாம் திரட்டி வரலாறு படைத்த அந்த மண்ணில் தமிழ் கட்சிகள் தோற்று சிங்கள கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அவலம் உருவாகி இருக்கிறது. அண்மையில் நடந்த இலங்கை தேர்தலில், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற குடியரசுத் தலைவர் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் எவ்வளவு வீரம் இருந்தாலும் ஈகம் செய்தாலும் அடுத்து அதை வெவ்வேறு வடிவங்களில் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பும் தலைமையும் உருவாகவில்லை என்றால் பகைவனுக்கு நாம் அடிமையாக நேரும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஈழ மண்ணில் தமிழ் கட்சிகள் வெற்றி பெறவில்லை. ஏன்? 2009க்கு பிறகும் வெற்றி பெற வைத்தார்கள். அந்த சிங்கள ஆட்சியின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு ஈகம் செய்து மக்களை வழிநடத்தக்கூடிய தலைமை உருவாகாத காரணத்தால் தமிழ் ஈழத்தின் திமுக போல் அதிமுக போல் சம்பந்தர் கட்சியும் மற்றும் சில கட்சிகளும் செயல்பட்ட காரணத்தால் மக்களின் செல்வாக்கை இழந்து சிங்களனுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையை ஈழத்தமிழர்கள் அடைந்திருக்கிறார்கள். இதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட அவலங்கள் நடக்கின்றன. சாதனைகளை பேசும் பொழுது வேதனைகளையும் பேச வேண்டும்.
சாதனையோ வேதனையோ நாம் வர்ணிப்பதற்கான செயல்கள் அல்ல, நாம் கற்றுக்கொள்வதற்கான, அடுத்த அடியெடுத்து முன்னே வைப்பதற்கான, அடுத்த பாய்ச்சலுக்கான படிப்பினைகளாக இருக்க வேண்டும். அதுவன்றி பிரபாகரன் அவர்களையே நாம் புகழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து எப்படி நாம் விடுபடுவது, உரிமைகளை மீட்பது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தலைவர் பிரபாகரனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் அது ஒரு வகையான கோழைத்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் இனத்துரோகம் நாமும் செய்கிறோம் என்று பொருள். செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை, நம்முடைய செயலற்ற தன்மையினால், நம்முடைய பற்று பிரபாகரன் மீது, விடுதலை புலிகள் மீது இருப்பதனால் பாராட்டுவது. இங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பது. இந்த படிப்பினை விடுதலை புலிகளிடமிருந்தும் படிப்பினை பெற வேண்டும், ஈழத்து சம்பந்தர்களிடமிருந்தும் படிப்பினை பெற வேண்டும், தமிழ்நாட்டு கருணாநிதிகளிடமிருந்தும் எடப்பாடியிடமிருந்தும் படிப்பினை பெற வேண்டும், மோடியிடமிருந்தும் படிப்பினை பெற வேண்டும். நாம் எப்படி இதையெல்லாம் சந்தித்து மீள்வது, வாழ்வது, இந்த இனத்தை பாதுகாப்பது, இந்த தாயகத்தை பாதுகாப்பது, தமிழ்நாட்டை என்ற சிந்தனையோடு அதுதான் மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இனம் தாயகத்துக்காக ஒரு போராட்டத்தை நடத்தி வழிவாங்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த சோகத்தை, துயரத்தை ஒரு கணம் சொல்லத்தான் வேண்டும். அதே சமயம் இதையெல்லாம் வீழ்த்துவதற்கு என்ன, வெற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். எல்லோரும் ஆயுதம் எடுத்து போராட வேண்டும், விடுதலை புலிகளை போல் போராட வேண்டும் என்பது அவசியமில்லை. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டு வடிவத்திலே போராட்டம், அந்தந்த கட்டத்துக்கு அந்தந்த தேவைக்கேற்ற முழக்கங்கள், கோரிக்கைகள், போராட்டங்கள், உரிமை மீட்புகள் என்பதை சொந்தமாக நாம் நமக்கு தயாரிக்க ஆற்றல் பெற வேண்டும். ஈழப் போராட்டம் தனி, தமிழ்நாட்டு போராட்டம் தனி என்று பிரித்தறியும் தன்மையும் வேண்டும். விடுதலை புலிகள் நடத்திய போர், விடுதலை போர் என்பது ஈழ விடுதலை போர். ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு பெருமை தரக்கூடியதை தவிர ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான விடுதலை போர் அல்ல. ஒரு 35 லட்சம் பேர் உலகமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலோடு, அறிவோடு போராடி உலக நாடுகளை தலையிட வைத்து, பிரபாகரனிடம் வந்து சமரசம் பேச வைத்து, வெளிநாட்டு அமைச்சர்களை இலங்கை அரசோடு சமாதான பேச்சுக்கு ஒத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்க வைத்து, ஒத்துக்கொண்டு வெளிநாட்டு அரசுகள் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து, விடுதலை புலிகளும் போய் கலந்து கொண்டு வரக்கூடிய நிலைமையை உருவாக்கினார் என்றால், அவன் 2 கோடி சிங்களன், நாம் 35 லட்சம் பேர் ஈழத்திலே. அர்ப்பணிப்பு, அறிவாற்றல், போலித்தனமாக பேசாமை. அமிர்தலிங்கத்தோடு அதெல்லாம் முடிந்தது. அமிர்தலிங்கத்தோடு முடிந்தது. போலித்தனமாக விடுதலையை பேசுவது, இனத்தை பேசுவது, மாற்றாக களத்திலே இருப்பது, பகட்டு காட்டுவதில்லை, பசப்பு பேசுவதில்லை, பேச்சை குறைத்து செயலை அதிகப்படுத்தி வாழ்ந்தவர்கள், செயல்பட்டவர்கள் விடுதலை புலிகள். இங்கே என்ன, தமிழ்நாட்டிலே எல்லாம் பேச்சிலே முடிந்துவிடும். அப்படி ஒரு நீண்ட கால மரபு இருக்கிறது இங்கே.
நாம் ரசிச்சு முடித்து விடுவோம். ஏன்? மைக்கிலே நின்று கொண்டு அவர்கள் ஏமாற்றினார்கள், அதை ரசித்து நாம் ஏமாற்றினோம், ஏமாந்தோம் என்று சொல்ல மாட்டேன். சக மனிதர்களிடம் வீரர்களைப் போல, நாயகர்கள் போல, அறிவார்ந்த இயக்கத்தில், புரட்சிகர இயக்கத்தில் இருப்பது போல காட்டிக் கொள்வதற்காக அந்த ஏமாற்று பேச்சு பற்றி தெரியாதா நமக்கு? இந்த இனத்துக்கு தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு 10 ஆண்டுல கண்டுபிடிக்க முடியாதா ஒரு ஆள் என்ன பேசுறான்ட்டு? 5 ஆண்டு பேச்சில் தெரிஞ்சிக்க முடியாதா? அவன் மைக்கில் பேசுறதுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுக்கு மொழியில பேசினாலும் சரி, கிடுக்கு மொழியில பேசினாலும் சரி. 60களிலே கண்டுபிடிச்சிருக்கலாம்ல திமுக அவர்களுடைய எல்லை என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? தெரியாது என்றால் அறிவு வளர்ச்சி இல்லை என்ற அர்த்தம் தமிழ் இனத்துக்கு. தெரிந்து கொண்டே செய்தால் அவன் ஒரு நோக்கத்துக்கு மைக்கில் இருந்துக்கிட்டு ஏமாத்தினான், நீ ஒரு நோக்கத்துக்கு அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு ஒரு கூட்டமா இருக்கணும். உனக்கும் ஒரு கூட்டம் தேவை, பாதுகாப்பு தேவை, அந்த கூட்டத்தோடு இருக்கிறது நல்லது, வசதி, புகழ் என்று இருக்கிறாய் என்ற பொருள். எனவே மைக்கில் பேசி ஏமாற்றுவர்களை மட்டுமே குற்றம் சொல்லக்கூடாது. கேட்டு குற்றம் தான் எப்படி? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். காரல் மார்க்ஸ் சொன்ன ஒரு உவமையை. நான் சற்று கவனக்குறைவாக இருந்தபொழுது என் பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் ஒரு திருட பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உன்னுடைய கையாலாகத்தனம். உன் பாக்கெட்டு வெளியில இருக்கு, அதுல இருந்து ஒருத்தன் கையை போட்டு எடுக்கிற அளவு நீ விட்டுட்டு இருக்கன்னா என்னடா யோகியன் அப்படிங்கிறாரு கார்ல் மார்க்ஸ். நீ ஒரு குற்றவாளி இல்லையா? அதுபோல எங்களை ஏமாத்திட்டாங்க, இங்க ஏமாத்திட்டாங்க, அந்த முழக்கத்தை இந்த முழக்கத்தை நீ என்ன பண்ண? தொல்காப்பியன் பிறந்த இனத்தில் தான் பிறந்தாயா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னானே ஏராசான் வள்ளுவன். யார் சொன்னாலும் நம்பாத, அவன் சொன்னா இவன் சொன்னான், நான் சொன்னாலும் நம்பாத, ஓ அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து அது சரி என்றால் ஏத்துக்காதுன்னு சொன்னால. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எந்த இனத்துக்கு சொல்லிருப்போம் நமக்கு தெரியாது. நம்ம என்று சொல்லியிருக்கான். இது இந்த திருக்குறள்லாம் எதுக்கு? 2 மார்க் வாங்குறதுக்கு, லெட்டர் பண்றதுக்கா? வாழ்க்கையில் கடைபிடிப்பது இல்லையா? இதெல்லாம் இவ்வளவு இழப்புக்கு பிறகு படிப்பனையா இருக்கணும். நம்ம உரிமைகளை இப்ப நினைச்சு பாருங்களேன். இப்ப காவேரி பெரிய போயிட்டு இருக்கு, அணை கட்டுறேங்கிறான். கொஞ்சம் தள்ளி இங்க கட்டிக்கணும் நம்ம ஆளிலே சொல்லுது, ராசிமணல கட்டிக்கிறது. என்னத்தை சொல்றது? ஒரு சொட்டு தண்ணி வராது கட்டுனா. நம்ம பிள்ளைகள் தமிழ்ல பேச முடியாது. யாரும் சட்டம் போட்டா நான் பேசாதன்னு நமக்கு நாம போட்டுக்கிட்ட மேக்கப். இங்கிலீஷ்ல பேசினா தான் மதிப்பு, வெளியில வேலை கிடைக்கும். இனம் தாயகம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் புள்ள பொழைச்சிக்கணும். இனத்துக்காக உயிர் விட்டவன் அந்த காலத்திலேருந்து சேரஞ்சோழன் பாண்டியனா இருக்கட்டும், நம்ம விடுதலை புலிகளா இருக்கட்டும், ஒரு இனம் வாழணும், நாம் அழியலாம். நீ மொழி அழிக்கிறிய, தமிழே படிக்காம, என் பிள்ளைக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ் தான் என்று சொல்வதை பெருமையா அடிமையா மனப்பான்மை காரி துப்பணும் மூஞ்சில. இங்கிலீஷ் படி வேண்டான்னு சொல்லலை, தமிழ் வேண்டாம், பிள்ளைகளுக்கு பேர் தமிழ்ல வைக்கிறது இல்லை. இந்த அடிமைகள் பிரபாகரனை புகழ்வதற்கு என்ன தகுதி படைத்தவர்கள்? விடுதலை புலிகளை புகழ்வதற்கு என்ன தகுதி படைத்தவர்கள் என்ற கேள்வி எனக்கும் நானே கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட அடிமைகள் சொந்த தாய்மொழியில பேர் வைக்கக்கூடாது, தாத்தா பேர் பாட்டி பேர் வைக்கக்கூடாது, இழிவு. சமஸ்கிருதத்துல புரோகிதர் எதை சொல்றான், பிள்ளைகள் 10 பிள்ளைகள் நிறுத்தி வச்சு உன் பேர் என்னன்னு கேட்டா எல்லாம் பீகார் பிள்ளைகள் மாதிரி பேர் சொல்றது. இந்த அடிமைத்தனம் எப்படி வந்தது? நீ மாவீர நாள் கொண்டாடினா கொண்டாடாச்சு என்ன? அம்மாவை அம்மான்னு சொல்லக்கூடாது, மம்மின்னு சொல்லணும். இதிலெல்லாம் எழுச்சி வராமல் பிரபாகரனை கொண்டாடுவதில் பொருளே இல்லை. அது ஒரு பிசினஸ்.
தலைவர் அவருக்கு அதிகாரம் வந்தோன்னா இடைக்கால அரசுல என்ன எல்லாம் தமிழ் பேர் மாத்தினார். இங்கிலீஷ் பேர்லாம் வேண்டாம், பல எல்லாம் தமிழ்ல பேர் பல கடை பூரா ஒன்னொன்னுக்கும் தமிழ். நம்ம அருளியாவை கேட்டாங்க, அங்கிருந்து பேர் எழுதி அனுப்புங்க தனித்தமிழ்ல பிள்ளைகளுக்கு, ஆணுக்கும் பொண்ணுக்கும் எழுதி அனுப்புனாரு. பல பேரை கேட்டாங்க, அந்த தமிழ் பேர் தான் வச்சாங்க அங்க. அவங்க நிர்வாகம், பிரபாகர் நிர்வாகம் வந்தோடனே தானே செஞ்சாங்க. உங்களுக்கு சான்ஸ்கிரிட் பேர் வைக்க சொல்லி என்ன சட்டம் இருக்கு, என்ன நிர்பந்தம் இருக்கு? போலித்தனம் தவிர. என் தாய்மொழி அழிஞ்சா பரவாயில்ல, நான் வாழணும் என்கின்ற தன்னலத்தை தவிர, வெறுக்கத்தக்க தன்னலத்தை தவிர வேற என்ன இருக்கு அதுல? வேற ஒரு மொழி பேர் வைக்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டா தெரியாது அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு ஆயப்பனுக்கு தெரியாது என்ன பொருள் அந்த பேர் வச்ச. என்னென்ன அழகான பேர் வச்சா. 2500 ஆண்டுக்கு முன்னாடி பேர் வைக்கிறான் பாருங்க. நெடுஞ்செழியன்னு வைக்கிறான், நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, என்னென்ன பேர் வைக்கிறாங்க. செங்குட்டுவன், இளங்கோ, என்ன தமிழ் பேரு. இந்த சாமி பேரு அந்த சாமி பேரு மதத்து பேர் அல்ல. நம்ம பேரெல்லாம் செக்குலர் நேம்ஸ், மதச்சார்பற்ற பேர். அறிவுடை நம்பி எல்லாம் சாதாரண அறிவுடை நம்பின்னு 2500 ஆண்டுக்கு முன்னாடி வச்சிருக்கான் மன்னனுக்கு பேரு. தூய தமிழ்ல நல்ல பொருள் பொதிந்த பேரு. இந்த எண்ணத்துல பிறந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு சீரழிவை நாமே செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எண்ணி நாம் இங்கே வந்திருப்பவர்கள் உங்களிடம் பேசுவது நீங்க எல்லாம் செய்கிறீர்கள் என்பதற்கல்ல. நம்ம இனம் செய்தால் என்ன, நாம் செய்தால் என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நம்ம தமிழ் இனம் இதையெல்லாம் செய்து சீரழிந்து கிடக்கிறது. இன்றைக்கு சீரழிந்து கிடக்கிறது தமிழ் இனம். ஒரு அடக்குமுறை வந்தால் அஞ்சி ஓடுவது, ஆயுதம் எடுத்து போராட வேண்டாம். அறப்போராட்டம், மக்கள் போராட்டம் நடத்தணும். சிறைக்கு போனா போகணும். சிறைக்கு போகாம என்ன நீதி பேசுறது எல்லாம் இருக்கு, என்ன நியாயம் பேசுறது எல்லாம் இருக்கு. 100 பேர் இருந்தா 100 பேரும் போக மாட்டாங்க. ஒரு 5 பேராவது போகணும்ல, 10 பேராவது போகணும்ல. அவன் போய் தானே இந்தியாவுக்கு விடுதலை வாங்கியிருக்காங்க. கேட்டாங்கல்ல. இன்னைக்குள்ள ஊடக வசதி, செய்தி பரப்பல் என்ன இருந்தது? காந்தியடிகள் இந்திய விடுதலை போராட்டத்தை மேசிவா மக்கள் போராட்டமாக மாற்றினார். அவர் வந்துதான் வெகு மக்கள் போராட்டமாக அதை மாற்றியவர் காந்தி தான். என்ன இன்னைக்குள்ள ஊடகம் இருந்துச்சு, தகவல் பரப்பு இருந்துச்சு. மக்கள்கிட்ட அந்த தாகம் இருந்தது. அந்த தாகத்தை ஊட்டக்கூடிய ஆற்றல் காந்தி போன்ற தலைவர்களுக்கு இருந்தது. தன்னலம் இல்லை, பதவி இல்லை. நான் பிரபாகரனை காந்தியை தான் ஒப்பிடுவேன். இது இந்த முனை, அது அந்த முனை, அது வேற. ஆனால் இந்தியாவுக்கு விடுதலை வருது, அந்த இடத்திலே நிக்கல. நீ கொடியேற்றிக்க நான் போறேன், எங்க நவகாடிக்கு போறேன், கலகம் நடக்குது, இந்து முஸ்லீம் கலகம், அவங்களை அமைதிப்படுத்தி அந்த மக்களை பாதுகாக்கணும், அங்க போறேன்னு கிளம்பி போயிட்டார்ல காந்தி. அந்த மனம் இருக்கணுங்க, அந்த மனம் இருக்கணும். காந்தி நினைச்சிருந்தா காந்தியே பிரதமர் ஆயிருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, காந்தியே பிரதமர் ஆயிருக்கலாம். அவருக்கும் நேருவுக்கும் கடித போக்குவரத்துல கருத்து வேறுபாடு உண்டு. வல்லபாய் பட்டேல் நெருக்கமா இருப்பாரு. கமிட்டியில வல்லபாய் பட்டேல் பிரதமர் என்று தீர்மானித்து விட்டார்கள். இந்தியா விடுதலை வந்த பிறகு காந்தி போறாரு. அப்பதான் கமிட்டி கூட்டுறதுக்கு பட்டேல் தந்துருக்காங்க. ஒரு கடிதம் எழுதி பட்டேல்கிட்ட கொடுக்குறாரு, நீ ராஜினாமா பண்ணிக்க, நேரு வரட்டும். உடனே ராஜினாமா கடிதம். பட்டேல், நேரு பிரதமராக வருகிறார். இதெல்லாம் எப்படி, ஏன் கேட்டாங்க? காந்திக்கு ஒன்றும் சுயநலம் இல்லை அதுல. அவர் ஊருக்காரர் பட்டேல், அதுக்காகலாம் இல்லை. மக்கள் செல்வாக்கு பெற்ற ஆளு, கையாளக்கூடிய ஆற்றல் உள்ளவர், உறுதியானவர் வல்லபாய் பட்டேல். தியாகி தான். இந்த அரசியலை நடத்தி கையாண்டு எல்லாரையும் இணைச்சு வைக்கக்கூடிய ஒரு ஆள் 2 பேர்ல ஒப்பிட்டு பார்த்தா நேருவால் தான் முடியும் என்று அவர் கருதினார். ஏத்துக்கிட்டாங்க. அவர் தான் பிரதமர் நினைக்கல காந்தி. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நீங்க அகிம்சை போராட்டம் நடத்தின காந்தியா இருக்கட்டும், ஆயுத போராட்டம் நடத்தின பிரபாகரனா இருக்கட்டும்,
தனக்கான பதவி துல்லியம் வேண்டான்னு இருந்தாரு. அதனால நிக்க முடிஞ்சது. பெரிய மார்க்சியம் பேசின ஆட்கள், EPRLF, உலக மார்க்சியத்தை கரைச்சி குடிச்சாங்க. உமாமேஸ்வரன், பிளாட்டு எல்லாம் பாலஸ்தீனத்தில் போய் பயிற்சி பெற்றவர்கள். பிரபாகரன்னா எங்கேயும் போய் பயிற்சி பெறல, இங்கேயே பயிற்சி பெற்றாரு. பாலஸ்தீனத்துக்கு போகாதவர், விடுதலை படைகளிடம் போய் பாலஸ்தீனத்தில் பயிற்சி பெற்றவர்கள் பல பேர். என்னாச்சு? நெஞ்சுறுதியின்மை, ஏதோ ஒரு பக்கம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தன்னலம். இந்திய ராணுவத்தை ஏத்து நின்றார்ல ஆசியானந்த, அவர் தம்பி, அவர் விடுதலை புலி இறந்த போது அவர் சொல்றாரு, இல்ல இந்திய ராணுவம் வந்துருச்சு, இந்திய ராணுவத்தை எப்படி நம்ம எதிர்க்க முடியும்னு காசியானந்த் கேட்கிறார். பிரபாகரன் எல்லாம் தலைமுறை வருத்தங்க காட்டல. உலக வரலாறு எல்லாமே சிறுபான்மை மக்கள் போராடிதான் பெரும்பான்மை இராணுவத்தை விரட்டியிருக்காங்க, புரட்சி பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்தை எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதுதான் வரலாறு. நாம அதை போய் செய்வோம். யார் சின்ன பிள்ளை பிரபாகரன், என்ன வயசு இருக்க போலாம், அந்த மாதிரி இருந்து அவர்கள் செய்தார்கள், சாதிக்க முடிந்தது. தோற்ற பிறகும் அவரை புகழ்கிறோம், உலகம் புகழ்கிறது. லட்சக்கணக்கான பேரை கொண்டானுங்க முள்ளிவாய்க்கால்ல. பிரபாகரன் மீதெல்லாம் வெறுப்பு வந்திருக்க வேண்டும். இந்த ஆளால் தான் இவ்வளவு மோசம். தெய்வமாக மதிக்கிறார்கள் பிரபாகரன். ஏன்? அப்பழுக்கு இல்லை, தன்னலம் இல்லை, தன்னகங்காரம் இல்லை. தமிழருடைய விடுதலை, தமிழருடைய உரிமையை தவிர வேறு எதுவும் இல்லை பிரபாகரன். வாழ்ந்து காட்டியவர். எனவே இவ்வளவு பெரிய வீழ்ச்சி தோல்விக்கு பிறகும் அவர் போற்றப்படுகிறார், தெய்வமாக மதிக்கப்படுகிறார். நான் 2009 வீழ்ச்சிக்கு பிறகு சில நாடுகளுக்கு, மாவீரர் நாடுக்காக போயிட்டு வந்திருக்கேன். அப்பொழுதும் அங்கே பேசுவாங்க, நார்வேயா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அப்பவும் தெய்வமா தான் கருதுவாங்க, பேசுவாங்க பிரபாகரன். எனவே இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிரபாகரனை போற்ற வேண்டும், விடுதலை புலிகளை போற்ற வேண்டும், வீர வணக்கம் செலுத்த வேண்டும். கற்றுக்கொண்டு நம்மால் ஆன ஈகம் என்ன, நம்மால் என்ன ஆன பங்களிப்பு என்ன, நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே வைகரை சாக்ரட்டிஸ் பற்றி சொன்னார், உன்னையே நீ எண்ணிப்பார், உன்னையே நீ எண்ணிப்பார். பிறகு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய திருமூலரும் என்னை அறிந்தேன், இந்த பாட்டு மறந்து போச்சு, தன்னை அறிந்தேன் எல்லாம் உணர்ந்தேன் என்று ஒரு பாட்டு வரும். திருமூலர் எழுதுவாருங்க. சிந்தனையாளர்கள் பூரா அப்படிதான், சிந்தனை ஆழத்துல போய் உண்மையை இப்படிதான் தோண்டி எடுத்திருக்காங்க. உன்னையே அறிந்து பார், உன்னையே கேட்டுக்கொள். நாம் என்ன செய்கிறோம், எந்த அளவு செய்யலாம். உடனே குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் வாழ்க்கை விட்டு அழிச்சு போகணும்ல. அந்த மாதிரி ஈகம் செய்யறவங்க சில பேர் எப்பவும் வருவாங்க, வரத்தான் வேணும், வரணும். ஆனால் குடும்பம், வேலை என்று இருக்கின்ற நிலையிலும் நம்மால் ஒரு பங்களிப்பு செலுத்த வேண்டும். நம்மால் செய்ய முடியும், செய்ய வேண்டும், நமக்கான வடிவத்திலே செய்ய வேண்டும் என்ற பல்வேறு வடிவங்களில் ஒரு சமூக மாற்றத்திற்கு, தமிழின உரிமை மீட்புக்கு பல வடிவங்களில் பங்களிப்புகள் தேவை. அந்த மாதிரி பங்களிப்புகளையும் நாம் செய்வோம் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுத்து நாம் செயல்படும் பொழுது, இன்னும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே புரட்சிகர தமிழ் தேசியம் ஓங்கி வளரும் பொழுது ஒவ்வொரு இதயத்திலும் பிரபாகரன் குடியிருப்பார். ஈழத்தில் இருப்பதை விட அதிகமாக இங்கே இருப்பார். பிரபாகரன் இப்பொழுது ஈழத்தின் தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அடையாள சின்னம், தலைவர். அந்த முறையில் நமக்கேற்ற முறையில், தமிழ்நாட்டுக்கு ஏற்ற முறையில் உரிமை மீட்பு, மொழி காப்பு, தாயக காப்பு, மண்ணின் மக்கள் காப்பு என்ற வேலை திட்டங்களில் நாம் பங்களிக்க வேண்டும். எவன் வேண்டுமானும் இங்கே வருவான், இந்திக்காரன் வருவான், தொழிற்சாலைகளை அடைத்துக் கொள்வான். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணத்தில், ஈழத்திலே சிங்களன் குடியேறியதை பற்றி பேசிக் கொண்டிருப்போம்.
இது என்ன நேர்மையா இது? வடக்கு கிழக்கு மாகாணத்தில் சிங்களன் குடியேற்றதை பற்றி பேசினால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, இனத்துக்காக பேசுவதாகவும் ஆகும், தொந்தரவு வராமலும் இருக்கும் என்று பேசுவதாக அர்த்தம் அது. எனவே நம் தாயகத்தை, தமிழ்நாட்டை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டும். மண்ணின் மக்களுக்கு வேலை, தமிழர் தாயகம் அயலாருக்கு அடிமையாக கூடாது, பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து இங்கே குவிக்க கூடாது. தமிழர் நிலங்கள் எல்லாம் காலி செய்கிறார்கள். இதோ மதுரையில் 5000 ஏக்கர் யாருக்கு? ஸ்டெர்லைட் முதலாளிக்கு, அகர்வாலுக்கு. எனக்கு தெரியாது என்கிறது. தெரிஞ்ச பிறகாவது கடுமையா எதிர்க்க வேண்டும் அல்லவா தமிழ்நாடு அரசு? உனக்கு தெரியாம எப்படிங்க வரும் உளவுத்துறை? எங்களுக்கு நாங்க எங்க மூக்கு சிந்துறோம், மூலையில போய் நிக்கிறோம்னு பார்க்க தெரியுது இல்லை? உளவுத்துறை வச்சு தமிழ் தேசிய பேர் இயக்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் 5000 ஏக்கர் அவனுக்கு ஒதுக்கி விட்டுருக்கு, இந்திய அரசு ஒதுக்கி விட்டுருக்கான். மூர்த்தி என்ற அமைச்சர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு அரசு தெரியாம வந்து நுழைஞ்சிருவானா? உனக்கு தெரியாது, நீ ஆள தகுதி இல்லை, நீ அமைச்சருக்கு தகுதி இல்லை. மக்கள் போராடின பிறகு இது எங்களுக்கு தெரியாது. அப்படி நம்முடைய டெல்டா மாவட்டங்களை முழுமையாக தொழில் பட்டறைகளாக மாற்றுவதற்கு திட்டம் போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தாயக பாதுகாப்பில் ஒரு பகுதி. இவற்றிலெல்லாம் நாம் நம்மாலான வகையிலே களத்தில் இறங்க வேண்டும், செயல்பட வேண்டும். இப்படியெல்லாம் செய்து கொண்டால்தான் பிரபாகரனுக்கு நாம் செலுத்தக்கூடிய வீர வணக்கம் பயனுள்ளதா இருக்கும். அவரும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நாம் இங்கே செய்யவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு பிரபாகரன் தெரியாமல் போகும். எனவே இது போன்ற உறுதிகளை நாம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பிரபாகரன் புகழ் ஓங்குக 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 என்று கூறிக்கொண்டு, ஈழத்தமிழ் விடுதலை, தமிழர் விடுதலைக்காக இன்னுயிர் ஈந்த அத்தனை ஈகியருக்கும் ஒரு பொது ஈகர் ஆளாக பிரபாகரன் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நாள்தான் சங்கருடைய நினைவு நாளான நம்முடைய நவம்பர் 27. அந்த வகையில் உயிரீகம் செய்த அத்தனை வீரர்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலும் இங்கே வருகை புரிந்து இருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.